அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் 13/2/2026 மாசி மாதத்தோட முதல் நாள் வெள்ளிக்கிழமை, விஜய ஏகாதசி, அதோடு சேர்ந்து வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம். எவ்வளவு அமைப்புகள் ஒரே நாளில் நமக்கு சேர்ந்து வருது பாருங்க. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம கோவிலில் எப்படி வழிபாடு செய்யணும், வீடுகளில் எப்படி வழிபாடு செய்யணும், நீங்கள் வேண்டுவது கிடைப்பதற்கு நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை பெருமாளுடைய நாமம். அந்த நாமத்தை 27 முறை நீங்கள் உச்சரிங்க அப்படிங்கிறத ஒரு பதிவாக நேற்று நம்முடைய சேனலில் கொடுத்துருந்தேன். ஸோ அதை பார்க்காதவர்கள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அதை பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தோட முதல் நாளாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாதத்தோட முதல் நாளாக இருந்தாலும் சரி, அந்த மாதம் முழுக்க நமக்கு வற்றாத பணவரவு, மேலும் ஆரோக்கியம், சகல ஐஸ்வர்யமும் வருவதற்காக அந்த முதல் நாளில் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் உங்கள் கூட பகிர்ந்துப்பேன். அந்த வகையில் நாளைய தினம் மாசி மாதத்தோட முதல் நாள் லக்ஷ்மி தாயாருக்கு உரிய வெள்ளிக்கிழமையில் வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நாளை விஷ்ணுபதி புண்ணிய காலம் வேற. ஸோ நாளைக்கு நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மாசி மாதம் அப்படின்னாலே மகத்துவங்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு அழைப்பாங்க. மாசி கயிறு பாசி படியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாசி மாதத்தில் அந்த தாலி பிரித்து கோர்க்கும் ஒரு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மாசி மகம், மகா சிவராத்திரி, அதுக்கப்புறம் மாசி அமாவாசை, மாசி பௌர்ணமி, இது எல்லாமே சிறப்பான நாட்கள் தான். மாசி பௌர்ணமி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில் தான் முன்னோர்களுக்கு திதி தருவோம். ஆனால் இந்த மாசி பௌர்ணமியிலையும் நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலாம். நிறைய புராண நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடந்திருக்குதுங்க. சிவபெருமானோட முக்கால்வாசி திருவிளையாடல் நடைபெற்ற மாதம் இந்த மாசி மாதம்தான். அடி முடி காண முடியாத லிங்கோத்பவராக சிவபெருமான் காட்சி அளித்தது இந்த மாசி மாதத்துல தான். இந்த மாசி மாத பூச நட்சத்திரத்துல தாங்க முருக கடவுள் தன்னுடைய தந்தைக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை சுவாமி மலையில் உபதேசித்தார். அதனால இந்த மாசத்துல நம்ம மந்திர உபதேசங்கள்லாம் கற்பதற்கு மிகவும் சிறந்த மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மாசி மாத சங்கடஹர சதுர்த்திய மகா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். முற்பிறவியிலும் நாம் செய்த பாவங்கள் இந்த ஒரு நாளில் நாம் விரதம் இருப்பதன் மூலம் நிவர்த்தியாகுங்க. அம்பிகை தட்சனுக்கு மகளாக தாட்சாயணியாக அவதரித்ததும் இந்த மாசி மாதத்தில் தான். அது மட்டும் இல்லாமல் அம்பிகை தாமரை மலரில் வலம்புரி சங்கு வடிவில் அவதரித்தது இந்த மாசி மாதத்தில் தான். இந்த மாசி மாதத்தில் 2 ஏகாதசிகள் வருதுங்க. ரெண்டுமே மிக சிறப்பு வாய்ந்தது. பிரம்மஹத்தி தோஷம் போன்ற மிக கொடிய தோஷத்தையும் இது போக்கக்கூடியது. நாளைய தினம் அதிகாலை 1:30 மணியிலிருந்து காலை 10:30 மணி வரை இருக்கக்கூடிய அந்த நேரத்தை தான் நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இது ஏன் இந்த நேரத்தை மட்டும் நம்ம இவ்வளோ சிறப்பானதாக அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் பெருமாளோட கருணையும் அவருடைய ஆசியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். பெருமாள் நரசிம்மராக அவதாரம் செய்து ஹிரண்யகசிபை வதைத்தார், கொன்றார். அதன் பிறகு அவர் ரொம்ப கோபத்தில் இருந்தார். அதன் பிறகு லக்ஷ்மி தாயாரோட நிழல் அவர் மேல் பட்டதும் சாந்த ஸ்வரூபமாக மாறினார். அதுக்கப்புறம் லக்ஷ்மி நரசிம்மராக அவர் காட்சியளித்தார். அவர் லக்ஷ்மி நரசிம்மராக காட்சியளித்த அந்த காலத்தையே நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அதனால்தான் மற்ற நாட்களில் நம்ம பெருமாளை வழிபடுவதை காட்டிலும் இந்த 4 மாதங்கள், தமிழ் மாதத்தோட முதல் நாள் மாசி, வைகாசி, ஆவணி மற்றும் கார்த்திகை முதல் நாளில் நம்ம பெருமாளை வழிபாடு செய்வது, அதிலும் இந்த நேரத்தில் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை பற்றிய ஒரு விரிவான பதிவு ஏற்கனவே நான் கொடுத்துருக்குறேன். திரும்ப அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்து நீங்கள் பயனடைங்க. சரி, இப்போது நாளைக்கு நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய தீபம் எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கோ, கஜலட்சுமி விளக்கோ, அல்லது நான் ஒரு அகல் தீபம் தான் ஏற்றுறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. அந்த விளக்குக்கு அடியில் நாம் வைக்க வேண்டிய 2 முக்கியமான பொருட்கள் என்ன? இந்த 2 பொருட்களை நாளை மாசி முதல் நாள் நம்ம விளக்குக்கு அடியில் வைக்கும் பொழுது வற்றாத பணவரவு, இந்த மாதத்தில் தினம் தினம் பணம் உங்களை தேடி வரும். தேடி வரும்னா தெரியாதவங்க, முன்ன பின்ன தெரியாதவங்கலாம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம்
பணத்தடைகள் இருக்கும். அந்த தடைகள்லாம் நீங்கி எப்பயோ உங்ககிட்ட வாங்கினவங்க உங்களை தேடி வந்து கொடுப்பார்கள். இப்போ ஒரு லோன் கேட்டிருக்கீங்கன்னா அது சேங்ஷன் ஆகும். ஸோ பணத்துக்கான தட்டுப்பாடு இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு இருக்காதுங்க. இந்த மாசி மாதம் நீங்கள் நினச்ச மாதிரியே எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக பொருளாதார ரீதியாகவும் சரி, ஆரோக்கிய ரீதியாகவும் சரி, உறவுகள் ரீதியாகவும் சரி, பிள்ளைகள் படிப்பு ரீதியாகவும் சரி, அனைத்திலும் மிக மிக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் நிச்சயமாக காண முடியும். இப்போ வாங்க, என்ன பொருள், அந்த 2 மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன பொருள் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். வெள்ளி கஜலட்சுமி அம்மன் விளக்க வெள்ளி தட்டு நான் எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்களுடைய பூஜை சாமான்களை நீங்கள் இன்றைக்கே சுத்தம் பண்ணிவிடுங்க. ஏன்னா நாளைக்கு இத்தனை சிறப்புகள் சேர்ந்து வருது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை சாமான்களை தயவு செய்து கழுவாதீங்க. ஸோ ஒரு கஜலட்சுமி அம்மன் விளக்கோ அல்லது காமாட்சி அம்மன் விளக்கோ நீங்கள் நல்லா கழுவி சுத்தம் செய்துடுங்க. நாளைக்கு அழகாக பொட்டெல்லாம் வைத்து இதை மாதிரி பூக்கள்லாம் வைத்து அலங்காரம் பண்ணிவிடுங்க. இந்த விளக்குக்கு அடியில் நாம் வைக்க வேண்டிய 2 முக்கியமான பொருட்கள். இது பெருமாளுக்கே உரிய ஒரு தினம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுக்க நீங்கள் பெருமாளை ஒரு 2 நிமிடங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக அடுத்த மாதத்தில் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்க. அதே போல் பெருமாள் கோவிலுக்கு போகும் பொழுதெல்லாம் நீங்கள் தாயாருக்கு மல்லிகை பூவோ அல்லது கண்ணாடி வளையல்களோ பெருமாளுக்கு துளசி மாலையோ வாங்கிட்டு அவசியம் போகணும். இப்போது இந்த தீபத்திற்கு அடியில் நாம் வைக்க வேண்டிய முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி. இந்த துளசி இலை 1 வச்சா கூட போதுங்க. இந்த துளசி இலைகளை ஃபஸ்ட்டு வச்சிடுங்க. வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் வைக்க வேண்டிய மிக முக்கியமான 2வது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 1 ரூபாய் நாணயங்கள். சுக்கிரனுடைய எண் 6, அதனால் நீங்கள் 1 ரூபாய் நாணயங்கள் 6 எடுத்துக்கோங்க. சில பேர் 1 ரூபாய் நாணயம் இல்லை அப்படிங்கிறதால 5 ரூபாயும் 1 ரூபாயும் வைப்பீங்க. நீங்கள் அப்படியும் வைக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை மட்டும் 6 முறை நீங்கள் இந்த காசுகளை வைக்கும்பொழுது உச்சரிங்க. நான் 6 காயின் எடுத்துருக்கிறதால ஒரு காயினாக வைக்கும்பொழுது அந்த மந்திரத்தை நான் இப்போ உச்சரிக்க போகிறேன். அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீஹரி விஷ்ணுஹரி ஓம். ஓம் ஸ்ரீஹரி விஷ்ணுஹரி ஓம். ஓம் ஸ்ரீஹரி விஷ்ணுஹரி ஓம். ஓம் ஸ்ரீஹரி விஷ்ணுஹரி ஓம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சிடுங்க. இந்த ஒரு மந்திரம் அப்படிங்கிறது நம்முடைய பண கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த மந்திரம். ஒரு மாதத்தோட முதல் நாள் அப்படிங்கிறதாலையும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதாலையும் ஏகாதசி திதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறதாலையும் இந்த சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை நாம் உச்சரிக்கிறோம். ஸோ நீங்களும் இதே போலவே அந்த தட்டில் அந்த 2 பொருள்களை வச்சுட்டு விளக்கேற்றுங்க. நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நேரத்தில் ஏற்றலாம். அதாவது காலையில் 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2, திரும்ப இரவு 8 to 9. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது இல்லையா, பிரம்ம முகூர்த்த காலையில் 1:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஏற்றலாம். அல்லது நீங்கள் மாலை ஏதாவது ஒரு நேரத்தில், குறிப்பிட்ட நேரம்லாம் கிடையாது, ஆனால் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும் இதை ஏற்றும் பொழுது, அது மட்டும்தான் முக்கியம். ஸோ மறுநாள் நீங்கள் இந்த காசையும் இந்த துளசி இலைகளையும் சேர்த்து உங்களுடைய பணப்பெட்டியில் நீங்கள் வையுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய பூஜை அறையில் வெள்ளி கிண்ணத்தில் நம்ம காசு வைக்க சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வையுங்க. அதுவும் இல்லையா, வியாழக்கிழமை குரு ஹோரையில் நம்ம மஞ்சள் பையில் பணம் சேர்க்க சொல்லியிருக்கிறோம், அந்த இடத்துல நீங்கள் வையுங்க. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல இந்த துளசியோடு சேர்த்து அந்த நாணயங்களையும் வையுங்க. நிச்சயமாக பண வரவு அப்படிங்கிறது பட்டையை கிளப்பும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து எல்லாருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.